கேசரி செஞ்சுக்கலாம். நான் சிவகாமி. வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். 1 கப் ரவா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு 250 ml கப். இது 1 கப் ரவா. இதை நம்ம லேசாக கொஞ்சம் நெய் ஊற்றி நெய் போட்டு இதை வறுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி நெய் போட்டுக்கோங்க. இது லைட்டாக வறுத்துக்குங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்குங்க. இது நல்லா ஒரு வாசம் வரும். ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் வறுத்துக்குங்க. இப்போ வறுத்தது போதும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சட்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்குங்க. இந்த முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துருங்க. நான் இன்றைக்கி கோல்டன் ரீசின் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி பெலூன் மாதிரி வந்துட்டோன்னே எடுத்துடுங்க. இந்த நெய் நான் பாய்க்கல, அது பாருங்கள் அப்படியே கருப்பாயிரும். அந்த ரேசின் வறுத்தது இதை போட்டுடலாம். மறுபடியும் அந்த ரவா வறுத்த சட்டியை வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் கொஞ்சம் தண்ணி, மெஷர்மெண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது தண்ணி பால், இவெப்பரேட்டட் மில்க். நீங்கள் தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம். உப்பு, நான் கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முழு ஏலக்காவாக எடுத்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிள்ளி போட்டுக்குங்க. அப்போ தான் வாசம் நல்லா இருக்கும். கீழே வந்துட்டு இப்படியே கொஞ்சம் கிள்ளி போட்டுக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 6 எடுத்துருக்கேன். கொஞ்சம் லெமன் எல்லோ கலர், இது ஆப்ஷனல். கலர் வேணும்னா போட்டுக்குங்க. இது நல்லா கொதிக்கணும். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் அந்த ரவா வெந்துடும். இந்த ரவா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்க விரும்பி கிண்டிக்கணும். ரவா கொஞ்சம் வெந்திருக்கும். நெய், அடுத்து சீனி சேர்த்துக்கலாம். இந்த ரவா வெந்துட்டோன்னே அப்புறமா இந்த சீனி சேர்த்துக்குங்க. இது இப்போ மறுபடியும் தண்ணி ஆகும். மறுபடியும் தண்ணி ஆயிடுச்சு. இந்த சீனி கரையும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் மறுபடியும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யெலாம் நல்லா அப்சார்ப் ஆயிடுச்சு பாருங்கள். வறுத்து வச்சுருந்த
முந்திரி பருப்பு, பச்சைப்பழம், கடைசியாக மறுபடியும் கொஞ்சம் நெய். நான் இன்றைக்கி ரிச்சாக தான் இந்த கேசரி செய்கிறேன். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு கேசரியில் எப்பயுமே சீனி கரெக்டாக இருக்கணும், நெய்யும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், முந்திரி பருப்பு அந்த கிஸ்மிஸ்ஸு அதுவும் நிறையா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எனக்கு கேசரி பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். சிவாஸ் கிச்சன் எம்மி கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு இதை அப்படியே விட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கு. இதை இப்போ நீங்கள் தட்டுலேயும் போட்டு தட்டிக்கலாம், இல்லைன்னா அப்படியே பவுலில் போட்டு கரண்டியில் கூட சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி கேசரி நான் செஞ்சேனாக்கா செஞ்ச கையோடைய இந்த சுட சுட பவுலில் போட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.